சதவிகிதத்துல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஒரு கடைக்காரர் தன்னோட பொருளுக்கு முதல்ல 20% விலை உயர்த்துறாரு, பிறகு 10% விலை குறைக்கிறாரு. ஸோ அப்ப மொத்தமா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு முதலில் 20% விலை அதிகரிக்கிறாரு, பின்பு 10% விலை குறைக்கிறாருன்னா அப்போ மொத்தமா அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க இன்க்ரீஸ் பண்றாங்க, அப்போ +20 +20. நெக்ஸ்ட் பாருங்க டிக்ரீஸ் பண்றாங்க, அப்ப -10. நெக்ஸ்ட் +20 இன்ட்டு -10 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் இங்க +20 -10. ஸோ இங்க பாருங்க இங்க 2 0 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பெருக்கும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ 1 × 2 2. ஸோ நெக்ஸ்ட் சீக்வல் டு 20 - 12 சீக்வல் டு 8%. அவருக்கு 8% லாபம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கு முதலில் 40% விலை அதிகரிக்கிறாரு, பின்பு 20% விலை குறைக்கிறாரு. அப்போ அவர் மொத்தமா எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிட்டு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.